எல்லோருக்கும் வணக்கம். நேற்று வியாழக்கிழமை ஒரு சிறப்பான நாளுன்னே சொல்லலாம். ஏன்னா ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு 3:30 இருக்கும். 3:30க்கு கோயம்பேட்டில் ஆன் பண்ணேன், டியூட்டி ஆன் பண்ணேன். அதாவது 2 ஆப்பில், ஒன்று ராபிடோ, இன்னொன்று நம்ம யாத்திரையில் ஒரு புக்கிங் வந்துச்சு. கரெக்டாக மயிலாப்பூர் பக்கத்தில் நினைக்கிறேன். போனேன். போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் ராபிடோவில் ஒரு ஆர்டர், பெரிய ஆர்டர், கிட்டத்தட்ட எஸ்ஆர்எம் காலேஜ், நம்ம காட்டாங்குளத்தூரில் இருக்குல்ல, கூடுவாஞ்சேரி பக்கத்தில், அந்த காலேஜுக்கு ஆர்டர் வந்துச்சு. அங்கே போனேன். அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு காலேஜ் விட்டு வெளியே வரல. வெளியே வந்து கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப அங்கேருந்து நம்ம இவர் இருக்கார், சாரி அவர் பேர் சொல்ல விரும்பல, தேனாம்பேட்டையில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. வந்துட்டு இருக்கும்போதே கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு லேட் ஆகுது, என்னை கிண்டி மெட்ரோவில் இறக்கி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சந்தோஷம்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு அவங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது இன்னொரு கஸ்டமர், ஏற்கனவே ஒரு கஸ்டமர் வந்து காஞ்சிபுரம் கூப்பிட்டு போயிருந்தேன் சென்னையிலேருந்து. அந்த கஸ்டமர் கூப்பிட்டு திரும்ப காஞ்சிபுரம் போகணுன்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்ட்டு நான் முன்னாடியே ரேட்டு பேசிட்டேன். கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர். காஞ்சிபுரத்தில் அவங்கள ட்ராப் பண்ணால் திரும்ப நான் காஞ்சிபுரத்தில் வெயிட் பண்ணால் ஆர்டர் வராது. அப்போது நான் கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு வரணும்னா கிட்டத்தட்ட எனக்கு 43 கிலோமீட்டர் காட்டுச்சு. அதுக்கும் சேர்த்து ரேட்டு பேசினேன், 2500 பேசினேன். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் போய் 2500 அங்கிட்டு நான் பட்ட போட்டு எனக்கு தான் தெரியும். ஒரு 500 குறைச்சிக்க, ஒரு 100 குறைச்சிக்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஞ்சிபுரத்தில் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு செங்கல்பட்டு வந்தேன். செங்கல்பட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பேன். ராபிடோவில் திரும்ப ஒரு ஆர்டர் 54 கிலோமீட்ரு. செங்கல்பட்டுலேருந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் அடிச்சிச்சு. துறைப்பாக்கம் வந்தாச்சு. துறைப்பாக்கத்துலேருந்து அப்படியே போயிட்டு இருந்தேன். ராபிடோவில் ஒரு 5 ஆர்டர் தான் எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆயிடுச்சு. இதில் ஒரு 2500, அப்புறம் நம்ம யாத்திரையில் ஒரு 300, மொத்தம் நேற்று மட்டுமே 5800 ஓட்டியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஓட்ட முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். நேற்று 5800 ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 6000 கிட்ட இல்லையா? ஸோ உங்களுக்கும் டிரைவர் வேலை வேணும், கார் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறையா கார் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் கார் புதுசாக வந்திருக்கு. நிறையா ஆஃபர் போய் விட்டுட்ருக்காங்க கம்பெனியில். ரெட் டாக்ஸி நம்மளோட அட்டாச் ஆக போகுது. ப்ளஸ்ஸு என்னென்னா, முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, இப்போது அவங்கவுங்க சொந்த ஊரில் இந்த கார் எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கலாம். இப்போ நீங்கள் மதுரையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், சேலமாக இருக்கலாம். இந்த மாதிரி மெயின் சிட்டியில் இருக்கிற சில ஏரியாக்களுக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு ஆஃபர் என்னென்னா, நம்மக்கிட்ட நீங்கள் கார் எடுத்துகிட்டு உங்கள் ஊரில் நீங்கள் ஓட்டிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு சவாரி கொடுக்குறது எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும். மெயின்டெனன்ஸ் எப்படின்னு தெரில, அதுக்கு தனியாக நீங்கள் செலவு பண்ணுறத கம்பெனி ஏற்றுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே கஷ்டப்படுறவங்க, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பின்தங்கி இருக்கிறவங்க தாராளமாக எடுத்து ஓட்டுங்க. ஒரு நாளைக்கு 2000ரூவான்றது நம்மளை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு பெரிய விஷயந்தான், மிகப்பெரிய விஷயம். இப்போ ஐடி கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 30,000 40,000 தான் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 2000 கொஞ்சம் தூக்கம், உடம்பு வலியெல்லாம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு உழைச்சா போதும். ஒரு கடனை முடிக்கலாம், இல்லை ஒரு சின்ன வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தாலும் அதை சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே வரலாம். இன்னுமே பழைய 10,000 15,000 வேலையில் போய் உட்காராமல் கொஞ்ச நாள் உடம்பு சிரமம் பார்க்காம ஓட்டுங்க. என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியும். என் கண்ணே இப்போ ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு தூர பார்வையே சில டைம் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேறும் எதுவும் டவுட் இருந்தால் என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.